ஒன்றுதான். அப்போ இன்றைக்கு எத்தனை கடை வாங்குறதா உத்தேசம்? ஒரு கடை தான் பண்ணுறேன் உத்தேசம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளுக்கு எல்லாம் வந்து தங்க நகைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் வணக்கம் ரோவலி. நாங்கள் பண்ணிக்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் ஆனக்கோட்டை காத்தவராயன் ஆலயத்தில் நிற்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வேள்வி பெருவிழா வந்து இடம்பெற இருக்கிறது. அந்த காணொலியை தான் இதில் வந்து பதிவேற்றப்படுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுகள் எல்லாம் தொடர்ச்சியாக வேணும்னு சொல்லிக்கொண்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்போ இன்றைக்கு நான் வேலி வாக்க வந்ததோ இல்லாட்டி வாங்க வந்ததோ வெட்ட வந்ததோ? ஒன்றுதான். அப்போ இன்றைக்கு எத்தனை கடை வாங்குறதா உத்தேசம்? ஒரு கடை தான் பண்ணுற உத்தேசம். அதுவும் விலை கூடத்தான் பார்த்து சமாளித்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த கோயிலில் வந்து எவ்வளோ நாளாக நடக்குது? இது வந்து இந்த அப்பாட்ட பாட்டம் புட்டன்ற காலத்துலேருந்து நந்துண்டே இருக்குது. இது வரைக்கும் நந்துண்டா இருக்குது. 3 தலைமுறையாக நீங்களே பார்க்குறீங்க? கோயிலை பார்க்கல, வேலி வேலி வந்து பார்க்குறோம். நாங்கள் பார்க்கணும். இப்போ 3 தலைமுறைண்டா நான் என்ன இந்த வயசு அப்படி இல்லை தானே. இப்போ நான் எந்த வயசுக்கு நான் இப்போ ஒரு 20 வருஷமாக நான் தான் கிடையாது எடுத்து போடுவேன். கிடையாது அனுபவங்கள் எல்லாமே இருக்கா? ஏன்னா பங்கு போட்ட அனுபவம் தான் கூட. வேலி கிடையாது. எனக்கு வேலி கிடையாது டேஸ்ட்டுக்கு மற்ற கிடையாது டேஸ்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ வேல்வி கிடாய் வந்து கிடாய்க்கு ஏற்ற மாதிரி வளர்ப்பாங்க. எங்கடாக்கள் வந்து நல்ல இது போட்டு நல்லா வந்து தென்பயனை போட்டி கூட. இப்போ நாங்கள் இந்த ஆட்டை தலைக்கடை புதுசாக வரும், ஆட்டை இது கடை அப்படி வரும் அப்படின்ற. அப்போ இது தலைக்கடாயிட்ட இதுக்கு வரும். இப்போ போல என்ன எல்லாத்துக்கும் படியோ கூட ஊற்றி போய் போட்டு தாங்க அவரோட கடையை முன்னிட்டு பார்ப்பாங்க. எந்த கடை பெருசாக இருக்கோ அவையில் கொஞ்சம் மதிப்பு கூட அப்படியா? ஓ, இங்கே வந்து ஆட்டோ கூட வீட்டை தலைக்கடைன்னா வீட்டை கடை தான் இங்கே மதிப்பு கூட. தலைக்கடை ஃபஸ்ட்டுக்கு வேள்விக்கு போடுவாங்களே இந்த மாதிரி? அது தலைக்கடை தலைக்கடா போடுவாங்க ஃபஸ்ட்டுக்கு. பார்த்தீங்கன்னு சொன்ன இதில் வந்து தொடர்ச்சியாக வந்து ஆடுகள் எல்லாம் வந்து கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்குது பாருங்கோ. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகளுக்கு எல்லாம் வந்து தங்க நகைகள் எல்லாம்
என்ன கிடா இது இது வந்து இருபதாக்கி ஒரு 4 ரூபா 4 ரூபாவோ இப்போ இவையெல்லாம் வேறு இதெல்லாம் வேற பிள்ளைலாம் மரமாக்கான் வேற பிள்ளையா அப்போ இந்த வேர்ல்டுக்கு ஆடை வளர்த்து வெட்டுறது அவ்வளோ பெரிய சிறப்பான விட எவன இங்கே ஊரில் சந்தோஷமா இருக்கான அதை வளர்த்து வெளியே கொண்டு போய் சந்தோஷமா கொண்டு வெட்டி சாப்பிட்றது தான் இப்போ ஒரு சினிமா படத்தை பார்க்குறேன் விட அவ்வளோ சந்தோஷமான விடைய மாட்டேன் தாங்க ஆடு வளர்க்கேட்டியா நீங்கள் இல்லை நான் இந்த வளர்க்க போகிறேன் இல்லை ஏய் ஆடு வளர்ப்பு நட்டமாப்பா அதுக்கு பார்க்க ஒரு உடனே வச்சு எடுத்துட்டு போகலாம் வைக்க ஏன் அப்படி சொல்கிறீங்க வளர்த்துறீங்களா முதல் இது இரவு ஆட்டோட நிற்கணும் இந்த ஆட்டுக்கு தான் பிசா ரெண்டு கேட்டா சேர்ந்து அதுக்கு இது கொடுக்க வேணும் என்ன இந்த சாப்பாடு மருந்துகள் அப்போ அப்படி நட்டப்பட்டாலும் எப்படி நான் இந்த ஆடை வளர்க்குறாங்க அது என்ன ரீசன் ஆடை வந்து வளர்த்து தாவிட புண்ணாக்கு உளுத்து போடுறேன் அது ஆட்டோ பக்கத்தில் ஒரு ஆட்டு இருக்கணும் பிள்ளைமாயே வளர்க்கணும் பிள்ளைய விட வளர்க்குற கஷ்டம் என்ன பிள்ளைய விட வளர்க்கணும் அதை விட ஆட்டு பக்கத்தில் நிற்க வேணும் ஒரு ஆடு அசைப்பட்டதோ இல்லையோ என்னென்ன மாதிரின்ட்டு நிற்க வேணும் அசைப்பட்டாமட்டா பெரிய பெரிய ஆக்கட்டை போய் கேட்குறாங்க என்ன வைத்தியம் செய்யலான்னு கேட்டால் சொல்லுவேன் என்னென்ன வைத்தியம் செய்யலாம்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் வந்து பங்கெடுக்கிறீங்களா இங்கே ஆடு நான் ஆட்டு வச்சு சாப்பிட்றேன் என்னென்ன சம்பந்தமே இல்லாத ஆள் அன்னைக்கு இருக்கு ஆட்டு வச்சு முந்தி சாப்பிட்டேன்னா இப்போ எனக்கு கற்று வராது நம்ம கோழி தான் சாப்பிட்றேன் ஓகே ஓகே வீடுகளுக்கு மாய கொடுக்குறேன் இல்லை இல்லை வீடு வேலை சாப்பிட்றேன் ஆனால் இது வஞ்சகமான விடையாமா நீங்கள் சாப்பிடாட்டி வாங்கி கொடுக்காது ஓகே அப்போ எத்தனை மணிக்கு வலிக்கிட்டு வந்தது இப்போ கோயிலுக்கு நான் இங்கே வர கூட சரியா 4 மணி இருக்கும் பண்டத்தில் வந்து வலிக்கிட்டு வந்தேன் இவையெல்லாம் என்ன சொல்லி நம்ம உள்ளப்படியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் நாக்கு நேற்று இருந்தால் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோடையே நிற்கிற கரெக்டே இல்லை அப்படிதான் என்ன போய் வேலை டஃப்பாக இருக்குமே எனக்கு கவனத்தை வருது கவனத்தைக்கு என்ன விருவானா கிடக்காதான் கொஞ்சம் விலாசமானது ஓகேண்ணா ஓகே இதை வீடியோவில் போட அடுத்த முறை வேற இங்கே பிடிச்சி வச்சு அடிக்க போகிறாங்களே ஓகேண்ணா ஓகே நன்றி அண்ணா நன்றி பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஒரு 5000 ஆள் சேவல் ஒன்று கொண்டு வந்துருக்கு பாருங்க. என்னிடம் பாரம் தந்து அதன் பின்னாக நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். இப்போவும் இதை சிறப்பாக நடத்தி நல்ல முறையில் கொண்டு செல்லப்படும் மக்களின் ஒத்துழைப்பு செய்கின்றதை கேட்டு நாங்கள் ஒரு அளவுக்கு இதை நல்ல முறையில் நல்ல ஒரு சிறப்பான மடிகள் எல்லாம் போட்டு பெரும்பாலான இப்படிப்பட்ட மடிகள் நீங்கள் காண்பது கஷ்டம். அப்படி சிறப்பான மடிகளை போட்டு நல்ல முறையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது கிராமிய வழிபாடு தானே? இது எல்லக்காவல் தெய்வம் ஒரு கிராமிய பாரம்பரிய வழிபாட்டு முறை. சரி, இப்போ எல்லாம் இதெல்லாம் மருவி கொண்டு போகுது என்ன சரியா? இப்போ நவீன காலங்களும் இளைய தலைமுறைகள செயல்பாடுகளும் இதை ஒரு விஞ்ஞான ரீதியாக இதெல்லாம் தப்புன்ற மாதிரி அதுகளை தள்ளப்பட்டு கொண்டு போகினேன். தள்ளி இது கோர்ட்ஸ்லேயே வழக்குக்கு போய் இந்து குருமார் எல்லாரும் இதை செய்யலாது இறையாலயங்களில் மிருகங்கள் பலியிடக்கூடாதுன்னு சொல்லி அது ஆகம விதிமுறையில் இருக்கின்றதை நவாலி தம்பன மாரியம்மன் பூசாரி எல்லாம் பதிவு கொடுத்து கவுனாத்த குஞ்சரன்றவர் தான் அதை வழக்காடி மேல் நீதிமன்றில் அது தீர்க்கப்பட்டது. இவ்வாலயங்களில் மதத்தோட சம்பந்தப்பட்ட இதுகளை நாங்கள் செலவிடக்கூடாது அருமையை மறுக்கையிலான்னு சொல்லி அவைகள் ஆர்டர் கொடுத்தபடியாக பிஹெச் என்ற சுகாதார ரீதியின்படி இந்த யாவடி நடத்த சொல்லிடு. எங்களுக்கு பிஹெச் அதிகாரி மாதிரி நல்ல ஒத்துழைப்பு தெரியுங்க. நாங்கள் நல்ல முறையில் அதை நடத்தி கொண்டு இருக்கோம். நீங்கள் தான் இந்த கோயில் ஐயா என்ன? நான் தான் இந்த கோயிலுக்கு பூசை நன்றி ஐயா. இதை பராமரிக்கிறது. நன்றி நன்றி வணக்கம். பார்த்தீங்கன்னு சொன்னால் படையலுகளை பாருங்க. இங்கே
மீண்டும் ஆலயத்தை சுற்றி திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற உணவுகள் மாமிச உணவுகள் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்க போயிடும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க பக்கத்தில் சட்டி இலக்கில் எல்லாம் வந்து இறைச்சிகள் எல்லாம் கூட இருப்பாங்க. ஆட்டிறைச்சி குழம்பு, மற்ற கோழி இறைச்சி குழம்பு, இந்த